அனுக்கிரக உரையாற்றி ஆசீர்வாத உரையாற்றி வரம் வழங்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார். நீங்க வந்து கேளுங்க, கேட்கிறவங்க கேளுங்க. ஓம் அகதீசாய நமः. அருள் சபையாம் பொன்னம்பல மகா சபையாம் திருச்சிற்றம்பல சபையாய் விளங்கும் எம் சபை சிவமகா வாழை சித்த சபை. சிவபெருமான் 33 தேவர்களின் வடிவாய் நவகோடி சித்தர்களின் உருவாய் சிவமகா வாழை சித்த வடிவமாய் அமர்ந்திருக்கும் அற்புத லிங்கமாய் அமர்ந்து அரசாளுகின்ற சபை நாடி வரவேண்டும் என்கின்ற அற்புத நினைவு, அற்புத ஆற்றல், அற்புத ஆவலுக்கு அகத்தியன் யான் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர்நிலை கொண்டு சபை நாடி வருவதற்குரிய அற்புதமான ஆசிகள் உன்னை நாடி நிற்கின்ற இகலோக அத்தகைய கர்ம நிலைகள் அகன்று நீர் என்று வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அத்தகைய பூஜை வேலைதனில் புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண கிளைச்சபை ஆசானோடு இத்தல அத்தகைய தேவியோடு உடன் வருவதற்குரிய நல்ல ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சபை நாடி ஒருமுறை கோமாதா புனர்ஜென்ம நிலை கடந்து அற்புதமாய் அங்கு நடைபெறும் அபிஷேக நைவேத்திய நிகழ்வுகள் கண்டு சச்சங்க பெருவிழாவில் கலந்து அயர்ந்துறங்கி ஆற்றல் கொண்டு அன்னதான நிகழ்வில் உண்டு வருகின்ற பொழுது அவரவர்களுடைய இகலோக கர்ம வினைகள் அகன்று நிற்பதை தன்னுடைய சூட்சம நிலையிலும் இயல்பு நிலையிலும் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஒருமுறை புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு எங்கு அமர்ந்த பொழுதும் ஆளி நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்த பொழுதும் சிவசபையை சித்தனை அகத்தியனை சிவசூட்சம நூலினை மறவாது நாமங்கள் கூறி வலம் வருகின்ற பொழுது சபை உன் இல்லத்தில் அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் ஆணையிடுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இல்சபையாக மாற்றி காட்டுவோம் என்று கூறுகின்றோமே. இல்சபை எனில் என்ன? கணவனும் மனைவியும் இல்லால் மழலையர்கள் யாவரும் சபையுடைய அற்புதமான ஆற்றலோடு வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையுடைய அற்புதமான ஆற்றல் அனைத்தும் அத்தகைய இல்லத்தில் குடியிருக்கும் என்ற அகத்தியன் ஆசி கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதற்குரிய நல்ல ஆசிகள் வழங்கி பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து ஏற்றமுடன் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு விளக்கேற்றி மண் விளக்கேற்றி அகத்திய நாமத்தினை நீர் உரைத்த அத்தகைய அகத்திய நாமத்தினை மூவேலு முறை சிவமகா வாழை சித்த தேவாய நமக என்கின்ற நாமத்தினை மூவேலு முறை உன் குலதெய்வ நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து வளம் வா, நீ சபைக்கு உன்னை அழைத்து வருவது இறை சபை மங்கள நந்தி ஒன்றாக என்ற அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ.